டு அவர் சேனல். இன்றைக்கி இருந்துட்டு ஒரு புது ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா இருந்துட்டு முட்டை குழம்பு தான் வைக்க போகிறோம். அது வந்துட்டு சாப்பாடு, தோசை, இட்லி, சப்பாத்தி எதுக்குனாலும் தொட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நான் இப்போ செய்கிற மாதிரி நீங்கள் ஒரே ஒரு டைம் மட்டும் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பை பற்ற வச்சு வடை சட்டியை வச்சாச்சு. கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். முட்டையை வந்துட்டு இந்த மாதிரி வேக வச்சு வெட்டி எடுத்துக்கோங்க. ஏன் நான் பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு. இது கூட கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சமாக மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு, போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வேக வச்சு உரிச்சு வெட்டி வச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த முட்டையை இது கூட போட்டுடலாம். ஓகே, இது நல்லா கொஞ்சம் வணக்கிடுங்க. 2 முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம். இது வந்துட்டு 4 முட்டையை எடுத்து வேக வச்சு வெட்டி இந்த உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இந்த 3 மட்டும் போட்டு வச்சுருக்கேன் நான். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கும் சூப்பராக இருக்கும். அவங்க நம்ம வேக வச்சு அப்படியே கொடுத்தோம்னா உப்பு காரம் பிடிக்காததுனால குழந்தைங்க அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. இதே இருந்துட்டு நம்ம இந்த மாதிரி வேக வச்சு உப்பு, மிளகாத்தூள் இது போட்டு குழம்புல தான் போட போகிறோம். அப்போ உப்பு, மிளகாத்தூள் கம்மியாக போட்டாலே போதும். ஓகே, இந்த வடை சட்டியை கழுகிட்டு வெங்காயம் தக்காளியை வணக்கி விட்டுறலாம். ஓகே, இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 பெரிய வெங்காயமும் 2 தக்காளியும் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் சூடாகட்டும். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் இருக்குது, ஆனால் வந்துட்டு இப்போ தண்ணி வந்துட்டு இருக்கனால உரிக்கிறதுக்கு முடப்பட்டுக்கிட்டு பெரிய வெங்காயமாக எடுத்துக்கிட்டேன். ஓகே, இதுலேயே கொஞ்சோண்டு தாளிக்கிறதுக்கு இருந்துச்சுன்னா போதும். வணக்கி விட்டுலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி வெங்காயத்தோட நிறம் மாறுற மாதிரி நல்லா வணக்கிடுங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா இருந்துட்டு நம்ம அரைச்சிடுவோம் இல்லையா, அரைச்சிட்டு குழம்புல ஊற்றும் போது பச்சை ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த வெங்காயத்தோட ஸ்மெல்லு. ஆனால் வெங்காயம் கருகிறவும் வேணாம், ரொம்ப வணங்கிறவும் வேணாம். அந்த கண்ணாடி பதம் மாதிரி இருந்துட்டனாலே போதும். ஓகே, இன்னும் பார்த்தீங்களா, தெரியுதா? இந்த ஓகே, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலை, ஏதோ என்னால் முடிஞ்ச மாதிரி எடுக்கிறேன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு தக்காளியை போட்டலாம். ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம புளி ஊற்ற மாட்டோம். ரொம்ப புளிப்பு சேர்த்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப புளிப்பு இல்லாட்டினாலும் நல்லா இருக்காது. மீடியமாக இருக்கணும். தக்காளி கொஞ்சம் நல்லாவே வணங்கிட்டோம். அப்போ தான் அந்த எசன்ஸ் இருந்துட்டு இதில் இறங்கி அந்த ஜூஸி ஃபீல்ஸ் வரும். நம்ம அப்படியே கொஞ்சம் வெந்து வேகாமல் போட்டோம்னா தக்காளி அப்படி தான் பச்சை வாசனை மாதிரி அடிக்கும். ஓகே, இது ஆறுனதும் நம்ம அரைச்சிட்டு வந்துட்டு குழம்பு தாளிச்சு விட்டுற வேண்டியதான். வந்துட்டு குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணல. எல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சு. குழம்புக்கு தேவையான பொருள் என்னென்னா, இந்த வெங்காயம் தக்காளி அரைச்சிட்டு வந்தது, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்த தேங்காய் துருவி அரைச்சிருக்கிறது, அதுக்கப்புறம் முட்டையை வேக வச்சு வணக்கி எடுத்துருக்கோம். அது இல்லாமல் 2 முட்டை உடச்சி ஊற்றுறதுக்கு, அதுக்கப்புறம் வெங்காயம்
நம்ம வணக்கிட்டு மீதம் வச்சுருந்தது இது. ஓகே, இதுக்கு வந்துட்டு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்துட்டு குழம்புக்கு இருந்துட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது சூப்பராக இருக்கும். ஓகே, எண்ணெய் வடை சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெயும் ஊற்றியாச்சு. கொஞ்சம் அடுப்பு வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ இந்த வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் இல்லை, 2 பட்டை, 2 கிராம்பு. இது கொஞ்சம் வெடிச்சு வந்துட்டோம், அவ்வளோதான். இப்போ வந்துட்டு வெங்காயத்தை போட்டாச்சு. இதையும் நல்லா வணக்கிடலாம். நம்ம அரைக்கிறக்கே நல்லா வணக்கும் போது இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு எவ்வளோ சூப்பராக வணக்கணும். இது கொஞ்சம் நல்லா வணக்கினாதான் நம்ம வாயில் பல்லில் கடிப்படும் போது நல்லா கிறிஸ்பியாக நறுக்கு நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா இருந்துட்டு அது இதுவும் தொண்டைக்குள்ளார போகும்போது பச்சை ஸ்மெல் மாதிரி இருக்கும். ஓகே, நல்லா வணங்கிருச்சு. இங்கே பாருங்கள், நம்ம எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றுனனால இந்த எண்ணெயிலே வறுத்து எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம சில்லியில் எண்ணெயில் மூழ்கிற அளவுக்கு போட்டோம்னா எப்படி சீக்கிரமாகவே நல்லா முறுமுறுன்னு வந்துடும். அந்த மாதிரி இருந்துட்டு இப்போ நம்ம வெங்காயம் மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இருக்கிறதுனால இது இருந்துட்டு நல்லா சீக்கிரமாகவே வணங்கிடுச்சு. அடுத்து இருந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதே போட்டு இது பண்ணிடலாம். இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கணும். இங்கே பாருங்கள், அடியில் லைட்டாக ஒட்டிகிட்ருக்கு. அதை தண்ணி விட்டு அலாசிடலாம். லைட்டாக தண்ணி ஊற்றி அலாசி வச்சிடலாம். இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வணக்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சதே ஊற்றலாம். இதையும் ஊற்றி இது கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து என்னன்னா இங்க பாருங்க, நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா வணக்கி விட்டுறலாம். இங்க பாருங்க, தண்ணி இப்போ கொஞ்சம் தண்ணியா இருக்குங்க. நம்ம மசால்ஸ்லாம் ஆட் பண்ணும்போது இது வந்துட்டு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அதனால இப்போ என்ன பண்ணலாம்னா கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா. ஏன்னா வந்துட்டு நம்ம சிக்கன் மசாலா சேர்த்தும் போது நமக்கு அந்த சிக்கன் ஃப்ளேவர், சிக்கன் குழம்பு வைக்கும் போது என்ன ஃப்ளேவர் வருமோ அந்த ஃப்ளேவர் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம இந்த முட்டையில் மிளகாத்தூள் தான் சேர்த்திருக்கோம். அது 1 ஸ்பூன் தான் சேர்த்திருக்கோம், அது பத்தாது. அதனால் நான் ஒரு இப்போ 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். நம்ம கொஞ்சோண்டு மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். இந்த கரண்டியில் அரை கரண்டி அளவு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே, இதை நல்லா கிளறி விட்டுறலாம். இல்லைன்னா வந்துட்டு அடி பிடிச்சிரும், கட்டி கட்டியாக ஆயிரும். இது நல்லா நம்ம இதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கணும். ஓகேங்களா, இதை நல்லா வணக்கி விட்டுருங்க. இது பச்சை வாசனை போகட்டும். அதுக்கு இன்னும் ஒரு பொருளை சேர்க்கணும். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நம்ம தேங்காய் இப்பயே சேர்த்தக்கூடாது. தேங்காய் இப்பயே சேர்த்திட்டோம்னா இந்த குழம்பு வந்துட்டு திரி மாதிரி வந்துடும், திரியா. அதனால இங்கே பாருங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருதுங்களா. எண்ணெய் கொஞ்சம் அதனால தான் சேர்க்க சொன்னேன். நீங்கள் நல்லெண்ணெய் நினச்சா நல்லெண்ணெய் கூட சேர்த்திக்கோங்க. நான் வந்துட்டு கடலெண்ணெய் தான் சேர்த்திருக்கேன். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம். 2 டம்ளர், சாரி ஸ்பூனுன்னு சொல்லிட்டேன், 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா வந்துட்டு இப்போ நம்ம குழம்பு இதை கொதிக்க வைக்கிறவங்களா கொதிக்க வைக்கும் போது கொஞ்சம் அப்படியே கம்மியாகும். அப்படி கம்மியாயிருச்சுன்னா ரொம்ப கெட்டியாயிரும் இல்லைங்களா. இங்கே பாருங்க, இன்னும் தேங்காய் வேற ஊற்றணும். தேங்காய் வேற ஊற்றோம்னா இன்னும் ரொம்பவுமே கெட்டியாயிரும். ஓகே, இது நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம இந்த முட்டையை உள்ள போட்டுடலாம். ஓகே, இங்கே பாருங்க. ஏன்னா இது இப்படியே நம்ம இப்படி இது கூடயே சேர்ந்து கலந்து விடும்போது இந்த மல்லித்தூள், சிக்கன் மசாலா, இந்த எசன்ஸ் எல்லாமே இந்த முட்டையில் இறங்கும். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்பவுமே சூப்பராக சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரே டைம் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே,
இது ஒரு கொதி வரட்டும். ஏன்னா இது கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் லாஸ்ட்டாக தான் இருந்துட்டு நம்மளால நம்ம இந்த 2 முட்டை வச்சிருக்கோம் இல்லைங்களா, இதே உடச்சி ஊற்ற முடியும். ஏன்னா வந்துட்டு இப்போயே நம்ம உடச்சி ஊற்றிட்டோம்னா 2 நிமிஷத்தில் அது வெந்துடும். வெந்துருச்சுன்னா முட்டையெல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடும். இங்கே பாருங்க கொதி வருதுங்களா. ஓகே, இந்த இப்போ வந்துட்டு என்ன பண்ணணும்னா அடுப்பு வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு உடச்சி ஊற்றும் போது என்ன ஆகும்னா முட்டை எல்லாம் உருவமே இல்லாமல் அப்படியே இதாயிரும். நான் எதுக்கு இந்த 2 முட்டையை மட்டும் உடச்சி ஊற்றுறக்கு எடுத்திருக்கேன்னா குழம்பு வந்துட்டு அப்போ கெட்டி கொடுக்கும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு ஓகே, இங்கே பாருங்கள் உடச்சி ஊற்றியாச்சு. நம்ம இதை அடுப்பு வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். லோ ஃப்ளேம்லேயே இருந்தால் தான் முட்டையோட அந்த உருவம் கொஞ்சமாச்சு தெரியும், அந்த வெள்ளைக்கருவும் மஞ்சக்கருவும். இல்லைன்னா வந்துட்டு முட்டை உடஞ்சி முட்டை பொடி மாஸ் மாதிரி ஆயிரும், முட்டையோட உருவமே இருக்காது. நான் எல்லா முட்டையுமே ஃபஸ்ட்டு உடச்சி ஊற்றலான்னு தான் நினச்சேன். ஆனால் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு என்னோடய பையனுக்கு இருந்துட்டு இந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்தேன். முட்டையை வேக வச்சு 4 முட்டையை வெட்டி இந்த மாதிரி வதக்கி முட்டை குழம்புல போடுறதும், மிச்ச பேலன்ஸ் இருக்கிற முட்டைங்களெல்லாம் உடச்சி ஊற்றுற மாதிரி பண்ணோம்னா குழந்தைங்கள் இருந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க, உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். நிறையா வீட்டில் பேரண்ட்ஸ் இருந்துட்டு முட்டையை வேக வச்சு கொடுக்குறீங்க இல்லைங்களா, அது வந்துட்டு நிறைய குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா வந்துட்டு அது நம்மளுக்கு சாப்பிடும் போதே கொஞ்சம் சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதே வந்துட்டு கொஞ்சம் இந்த மசால்ஸ்லாம் கொஞ்சம் தடவி இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா சூப்பராக சாப்பிட்டுக்குவாங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஓகே, இந்த முட்டையெல்லாம் வெந்து வந்துருச்சு. லாஸ்ட்டில் என்ன பண்ணலான்னா இந்த தேங்காய் துருவி வச்சுருந்தோம் இல்லையா, துருவி அரைச்சி வச்ச தேங்காய் கூட சோம்பு தேங்காயும் அரைச்சி ஊற்றிக்கோங்க, நல்லாயிருக்கும். ஓகே, கொஞ்சம் லைட்டாக கலரி விடலாம். இல்லைன்னா இருந்துட்டு நம்ம உடச்சி ஊற்றின முட்டை இருந்துட்டு இதாயிரும், உருவமே இல்லாமல் நல்லா உடஞ்சி போயிடும். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்திக்கலாம். நான் வந்துட்டு இதில் ஒட்டியிருக்கேன்னு சொல்லிட்டு இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்திருக்கேன். அவ்வளோதான். இது நீங்கள் குழம்புக்கு இந்த குழம்பு இருந்துட்டு நீங்கள் சப்பாத்திக்கு அதுக்கப்புறம் சோறு, இட்லி, தோசை இது எதுக்குனாலும் நீங்கள் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு இன்னும் கெட்டி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சிங்கன்னா அது அப்படியே கெட்டியாயிரும். இந்த கன்சிஸ்டன்சியே போதும்னு நினைக்கிறவங்க ஆறுச்சுன்னா நல்லா கெட்டியாகும் குழம்பு. ஓகே, இதுக்கப்புறம் என்னன்னா மல்லித்தலையை தூவி இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதான். அவ்வளோதான், தோசையும் முட்டை குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம். ஓகே, பாய்.